என்ன சாப்பிடுறீங்க? சம்திங் ஹாட் ஆர் ஃபுட்? உங்க கையால எது கொடுத்தாலும் கூல் ஆயிடுங்க. ஏதாவது ஹாட்டாவே சொல்லுங்க. அப்ப டீ காஃபி தான் அனுப்புங்க. கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கட்டும். கட்டபொம்மன் கிட்ட கொடுத்து அனுப்புங்க. ஓகே. கட்டபொம்மன் வேலைக்கார பையன். காஃபி மட்டும் தான் கொண்டுறதா? இதாம கொடுத்து வச்சுங்க. மாடையா பண்ணுங்க. அப்பா எனக்கு எங்க இருக்கு? இல்ல இது இப்ப வந்துடுறேன். என்ன பண்ணி எங்க? இதுதான் எனக்கு வேலை. இந்த வயசுலயே இதெல்லாம் உண்டா? இல்லையா? எப்படியும் 15 வயசுல நான் ஆரம்பிக்கணும். முதல்ல ஸ்டைல கத்து வச்சுக்கிட்டா பின்னாடி புகையை மட்டும் விட்டுக்கலாம்ல. சரி. எங்க மீசையோட சும்மா ரஜினி மாதிரி இருந்தீங்க. இப்ப மீச இல்லாம நாகேஷ் மாதிரி இருக்கீங்க. ஆமா, நீ ஏன் மீச எடுத்த? எதுக்கு சார்? வச்சுக்கோ. எதுக்கு சார்? எதுக்கு சார்? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா, அதான் வச்சுக்கோ. நீ ரஜினி இல்ல நாகேஷ் ஏதோ எம்பாராதா வேலை பண்ற. நான் புறப்படுறேங்க. சாப்பிட்டு போங்க சார். இல்லைங்க, அவசரமா வேலை இருக்கு. ஐயோ, உங்களுக்காக இதெல்லாம் கொண்டு வந்தேன். பரவாயில்ல, நான் வழியில சாப்பிட்டுக்கிறேன். காலைல டிராப் பண்ண சொல்லட்டுமா? நான் பஸ்லயே போயிடுறேன். கட்டபொம்மா, சாரை கூட்டிட்டு போ. இவனா? சாரா எதுக்குங்க? நானே போறேன். இல்ல இல்ல, அழிச்சு கொலைக்கும். சரி, நான் வரேன். எனக்கா ஒண்ணு ப்ளீஸ். ஏண்டா பத்திரம் இருக்கு, அது எதுக்கு? அரே, இந்த மியூசிக் விஷயம் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. கண்ணு இல்ல. ஓஹோ, அப்போ மியூசிக் பத்தி பேசுற போதெல்லாம் 10 ரூபாயா கொடுத்தியா? சும்மா கையில சுழுக்குடா. அந்த மரியாதை இருக்கட்டும். நட. யங் மேன், உன் பாட்டு ரொம்ப பிரமாதம். தேங்க்யூ. என்ன இதெல்லாம்? எனக்கு தான் ரத்த கொதிப்பாச்சே. என் பாட்டு கேட்ட உடனே ஏறிடுச்சோ? கோபம் வந்தாதான் எனக்கு பிபி ஏறும். அதிகமான சந்தோஷத்துல அதிகமா இறங்கிடும். அதுக்கு தான் டாக்டர் வந்திருக்காரு. டாக்டர், மீட் திஸ் யங் மேன். பேரு இந்திரன், நல்ல பாடகன். இவருக்கு ஒரு பிரதர் உண்டு, அவர் பேரு சந்திரன். இவருக்கு குவைட் ஆப்போசிட். ஆபீஸ் கணக்கெல்லாம். டாக்டர், டாக்டர், உங்களுக்கு என்னாச்சு? டாக்டர், இவருக்கு ரத்த கொதிப்பு. டாக்டர், டாக்டர், தப்ப இல்ல அப்படின்னு ஒழுங்குமுறை சொல்லிருக்காங்க சொல்லி நீங்க என்ன சொன்னீங்க? அப்ப ஒண்ணு சொல்றது, இப்ப ஒண்ணு சொல்றது, அப்ப பிடிச்சி திட்டுறது. என்ன அங்கிள், சாதாரணமா வீட்டுக்கு வந்து திட்டுவீங்க, இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா கிளினிக் கூட்டிட்டு வந்து திட்டுறீங்க? அண்ணன் அப்படி தப்பு எனக்கு? அவனே கேளு. அண்ணன் தான் வாய் மூட்டிருக்கேன். எப்படி வாயை திறப்பான்? நான் இப்பவே போறேன். எங்க போறீங்க? ஜெயிலுக்கு போனா ஜாமீன் கொடுத்து வெளியே கொண்டு வரதுக்கு 2 பேராவது வேண்டாம். அதான் இன்னொருத்தனை தேடி போறேன். ஜெயிலுக்கா? ஆமா. எத்தனை வருஷம் கணக்கு போடுறியா? ஏமாத்தினத்துக்கு 6 மாசம், நம்பிக்கை துரோகத்துக்கு 3 மாசம், தில்லுமுள்ளுக்கு 8 மாசம், மைனர் பொண்ணை டாவடிச்சதுக்கு 3 வருஷம், வேஷத்தை மாத்தி முதலாளியை ஏமாத்தினத்துக்கு 6 மாசம். இப்படி அடிக்கிட்டே போலாம். உங்க அண்ணன் பில்லாவைய தூக்கி சாப்பிட்டான் தெரியுமா? இன்டர்நேஷனல் 420 ஆயிட்டான். கூடிய சீக்கிரம் தில்லுமுள்ளுக்கு பாரத் ரத்னா அவார்டே வாங்குவான். திருட்டு ராஸ்கல். ஐயோ, என்ன இல்ல இது? அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு விளையாட்டுல ஈடுபாடு கிடையாது சொன்னீங்களா இல்லையா? அங்கே என்னடா ஃபுட்பால் மேட்ச் நிக்கிறாரு. ஏண்டா மரம் மண்டை, அவனுக்கு கீழே வேலை பார்க்கறவங்களுக்கு தான் ஈடுபாடு இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன் ஒழிய அவனுக்கு ஈடுபாடு இல்லைன்னு நான் சொன்னேனா? அவன் படிக்கிற காலத்துல காலேஜ் ஃபுட்பால் டீமுக்கு சப்ஸ்டிடியூட் பிளேயர் தான் அவன். சரி வாங்க போலாம். இவன் போலீஸ் கண்ணில் படாம கூட்டிட்டு போ. இந்த கிழவங்களை நம்பவே கூடாது. வாங்க.
தம்பி வீட்டுக்கு வந்தானான்னு ரூமுக்கு வந்து கேட்பேன்னு காலையில இருந்து நான் எதிர்பார்த்தேன். வீட்டுக்கு வந்த தம்பியை பத்தி நீங்களா சொல்லுவீங்கன்னு நானும் காலையில எதிர்பார்க்கிறேன். என்ன தயிர் சாதமா? கூட மாவடும் இருக்கு. குட். இன்னைக்கு நீ என் கூட தம்பி நல்லவன் தான், திறமசாலி, நல்லா பாடுறான். வளர்ந்த விதம் தான் சரியில்லை. சர்வாக தோஷம் சார். நானும் எவ்வளவோ திருத்த முயற்சி பண்ற, திருத்தவே முடியல. எங்கிட்ட விடு. ஒரு நல்ல மனுஷனா உன்ன மாதிரி ஒரு நல்ல பிள்ளையா மாத்திருந்தா இல்லையா பார். எப்படி பாயசம்? நல்லா இருக்கு சார். அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கேன். நாளைக்கு சாயந்தரம் உன் வீட்டுக்கு வந்து உங்க அம்மாவை பார்க்கலான்னு இருக்கேன். இப்படிதான் சார். எங்க அம்மா அங்கே 5 நிமிஷத்துக்கு வாட்டி என்ன நினைச்சுக்குவாங்க. எனக்கு இங்க விக்கல் வரும், புறையேறும், வாந்தி எடுக்கும். நல்லா ஆமா சார். அதான் பார்க்க போறேனே. சார் உங்களுக்கு 1000 வேலைங்க இருக்கும். உங்களுக்கு சார் வீண் சிரமம். உங்க அம்மாவை பார்த்து உன் தம்பியை பத்தி பேசணும். சார் ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுங்க சார். ஓடி போய் அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா சொல்லிட்டு ஓடி உங்ககிட்ட சொல்றேன் சார். ஏப்பா நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்றேன், அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை வெல்கம்னு சொல்ல மாட்டேங்கிறியே. யுவர் மோஸ்ட் வெல்கம் சார். ஆனா நீங்க எங்க அம்மாவை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எங்க அம்மா ஒரு வாட்டி பார்க்கணும் சார். ஏன்? தயார் பண்ணி வைக்கணும் சார். ஒரு அப்படியே லீவ் கொடுங்க சார். நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மாவை பார்க்கறதுக்கு உனக்கு ஆஃப் டே லீவ் வேணுமா? வேண்டாமா? அம்மா ஆச்சு சார். 10 மாசம் சுமந்து பெற்ற பெண் தெய்வம் ஆச்சு சார். உங்க அம்மாவை பார்த்து உன் தம்பியை பத்தி பேசுறதுல உங்க அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்களே? உங்க அம்மா டைப் எப்படி? ஆச்சாரமா, மாடர்ன் டைப்பா? ஃப்ரீயா இருப்பாங்களா இல்ல ரொம்ப ரிசர்வ்டா இருப்பாங்களா? நான் இப்ப ஒண்ணும் கமிட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்? தேடி கண்டுபிடிக்கணும் சார். எத? எதா? அதான் எங்க அம்மா மாதிரி ஒரு அம்மாவை இந்த உலகத்துல தேடி கண்டுபிடிக்கணும் சார். அதான் வரப்போறேங்க நாளைக்கு. தற்கொலை பண்ணிக்கிற சீன் உனக்கு எதுக்கு தக்கப்ப? இமேஜ் போறதுனால தான் நீ தற்கொலை பண்ணிக்கிற கதை பிரகாரம். டைலாக் பாத்துக்கிட்டியா நீ? டைலாக் வேற இருக்கா? நாகேஷ் ப்ளீஸ் பீ சீரியஸ். டேக் எடுத்துமா? ரெடி ஓகே. ரெடி ரெடி. கிளிசரின் கூட பாவுக்கு. கிளாப் ஸ்டார்ட் ஆன். வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருக்கு. அதுக்காக ஒவ்வொருத்தரும் தற்கொலை பண்ணிக்கிறதா முடிவெடுத்து சமுத்திரத்துல போய் சமுத்திரமே ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நண்டு கட்டு உலகத்தில் என்னால வாழ முடியாது. நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். வேண்டாமா? இல்ல நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா போறேன். நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். வேண்டாமா? என்ன தடுக்க நீங்க பண்ணிட்டு போயேன். நீ எல்லாம் பாருங்க என்ன சார் நீங்க நல்ல சீரியஸ் இல்ல இப்படி ஏதாவது சிரிக்க வைக்கிறீங்க. இந்த டேக் எடுத்துங்க ப்ளீஸ். என்ன நாகேஷ்? அதான் நாகேஷ். ஒரு 10 நிமிஷம் தனியா உட்காருங்க. பேசாம உட்காருங்க. நான் உங்களுக்கு க்ளோஸ் அப் எடுக்கணும். ஜனங்களுக்கு இவளை கிட்ட காட்ட போறீங்களா? அது அவங்க தானே எடுத்து எந்த ரேலத்தை பாருங்களேன். சிகரெட் எங்கடா டேய்? ஏப்பா ஷூட்டிங் எல்லாம் பாத்தியா எப்படி? ஒரு தலைவலிடா. தியேட்டருக்குள்ள உட்கார்ந்து பாரு, மண்டையே வெடிச்சிடும். சரி ஆமா ஓய்வு தானே அவங்க. நான் தற்கொலை பண்ணி போய் சொல்லும்போது இந்த டொய்யன் மியூசிக் வருமேடா நீங்க. அது அப்போ இப்போ படம் பார்க்கும்போது தியேட்டருக்குள்ள ஜனங்களே இந்த இடம் வரும்போது வாயால கோயின்னு சத்தம் கொடுத்துருவாங்க. சரி விட நமக்கு இருக்கதெல்லாம் என் பிரச்சனை. எனக்கு முதல்ல ஒரு அம்மா வேணும். உன் தலையெழுத்து. இந்நேரம் பார்த்து தாய் பாசம்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அம்மா வேஷம் போற அத்தனை பேருக்கும் சான்ஸ். எல்லாரும் அவுட்டோர் போயிருக்காங்க. இவங்க சௌகாச்சாரி இல்ல. அசப்புல பார்த்தா அவங்க மாதிரியே இருப்பாங்க. ஆனா இவங்க வேற. இது ஒரு அலாதி கேரக்டர். கூடவே ஒரு போட்டோகிராஃபர் வருவானே. அதானே. ஹாய் லட்சுமி. ஹாய் எப்படி இருக்கீங்க? மோகன் சௌக்கியமா? இந்த சிரிப்பை கேட்டுதான் எவ்வளவு நாள் ஆச்சு. மீனாட்சி துரசாமி சினிமா உலகத்துல எம்டின்னா பிரபலம். இவங்க வீட்டு குழாயை திருப்புனா தண்ணி வராது, பணமா கொட்டும். பெரிய கோடீஸ்வரி. சந்திரன் இவங்க பொழுதுபோக்கு 15 பெண்களை சேர்த்து வச்சுக்கிட்டு மாசம் மாசம் ஒரு டிராமா போட வேண்டியது. இவங்களே கதை, இவங்களே வசனம், இவங்களே இசை, இவங்களே டைரக்ஷன். ஆனா பார்க்க வேண்டிய தண்டனை மட்டும் நம்மது. நீ தவறி போய் டிராமாவை பார்க்காம விட்டுட்ட, மொத்த ட்ரூப்பையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு தடவை ஆக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் போவாங்க. ஆனா யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு கேரக்டர். ஹலோ விஜயா, சௌக்கியமா இருக்கியா?
என்ன பேப்பர்ல உன்னை பத்தி கிச்சு கிச்சு எதுவுமே காணோம். கல்யாணம் பண்ணிட்டியா? கல்யாணம்னா உங்களுக்கு தெரியாமலையா? அதானே கேட்டேன். ஆனா ஒண்ணு, இவங்க நாடகத்தை பத்தி ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை போறது சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், உடம்பையே சிறப்பா தைச்சு போட்டுருவாங்க. தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு வெட்கமில்லை துக்கமில்லை வேஷமோடு தோஷமில்லை, வெட்கமில்லை துக்கமில்லை வேஷமோடு தோஷமில்லை. My God, எதுக்குங்க இதெல்லாம்? நாங்க எல்லாம் உங்க ரசிகர்கள். You mean fan? No, 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 fanatics. Oh, that's much better. நீ தாரா சபை உங்க ராமா பார்த்தோம், நைட்டு பூரா தூக்கமே வரல. அடாடாடா என்ன நடிப்பு, என்ன நடிப்பு. இன்னைக்கு வெடிகாலையில போன் பண்ணி ராமசுவாமி கூட அதுதான் சொன்னார். ராமசுவாமி தெரியாது? கலைக்கு சேவை செய்யறதுக்காகவே ஆண்டவன் உங்களை படைச்சிருக்கான். நீங்க கலைத்தாயின் கை குழந்தை. இதேதான் போன வாரம் மேடையில சொன்னார் சின்னவர், நம்ம எம்ஜிஆர். ஏய், ஐஸ் வச்சுட்டு போதுண்டா. இதான் கடைசி பெரிய ஐஸ் கட்டி வைக்க போற பாரு. எங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு என்ன வயசு இருக்கும்னு எனக்கு ஒரு 20, 22. மை காட், எனக்கு 45 வயசு ஆகுது. 45? 45? இந்த அம்மா வயசுடா? ஆமா. வெளியே போர்ட்ல துரசாமி எழுதி இருக்கு. அவங்க புருஷனா? ஆமா, சொந்த புருஷனா? சரி சரி. இப்போ நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. அவங்க டிராமான்னா நாம உயிரையும் விடலையா, அது மாதிரி நமக்காக அவங்க உயிரையும் கொடுப்பாங்க. சும்மா கேளுடா. உயிரையா? தைரியமா கேளுங்க. நீங்க எனக்காக ஒரு வேஷம் போடணும். இதுக்கா இப்படி பயப்பீங்க? என்ன வேஷம்? அம்மா வேஷம். அம்மா வேஷமா? இது வரைக்கும் நான் போட்டது இல்லையே. ஜனங்க ஒத்துப்பாங்களா? ஜனங்க இல்லைங்க, ஜனம். ஒரே ஒருத்தர், அவர் ஒத்துக்கிட்டா போதும். ஒருத்தருக்காக டிராமாவா? அவங்க தான். நீங்க உட்காருங்க, நான் விவரமா சொல்றேன்.